ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நல்ல எண்ணமும் பிரார்த்தனையும் இரண்டுமே இறைவன் பாதத்தை சென்று அடைகின்றன. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 26ஆம் தேதி திங்கட்கிழமை 9/2/2026 விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் அஷ்டமி தேய்விரை. இன்று பைரவர் வழிபாடு சிறப்பு. யோகம் விருத்தி, கரணம் பாலவம். இன்று சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக மீனராசியில் நல்ல நேரங்கள் 6:30 மணி முதல் 7:30 மணி வரையில், மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரையில் நல்ல நேரங்கள். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று அமிர்தாதி யோகம் மரண யோகமாக இருக்கின்றன. கவனமாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும். இன்றைய வார சூலை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இன்றைய ராசி பலன்கள். மேசராசிக்கு போட்டி பொறாமையில் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. புது முயற்சிகள் வெற்றியை தரும். ரிஷபராசிக்கு மன அமைதி பெருக வேண்டிய நாளாக உண்டு. பதட்டப்படாமல் இன்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி வகை ஒன்று. மிதனராசிக்கு தனயோகம் ஒன்று, வரவு ஒன்று. இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் சம்பந்தப்பட்டதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். கடகராசிக்கு அசதியிலிருந்து திருப்தி அளிக்கின்ற நாளாக ஒன்று. இன்று வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இறைபலம் இன்று அற்புதமாக இருக்கின்றன. சிம்மராசி இன்று கவனமாக தொழிலில் ஈடுபட வேண்டிய நாள். இடம், வீடு, சொத்து, உடல்நிலையில் கவனம். இன்று கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கன்னிராசிக்கு வெற்றி ஒன்று, அற்புதமாக நாளாக இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. வாக்குப்பளிதம் ஒன்று, கவனமாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். இன்று விருச்சிக ராசிக்கு அற்புதமான நாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாள், சுகம் பெறுகின்ற நாளாக ஒன்று. இன்று புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. தனுசு ராசிக்கு நல்ல சொல், நல்ல செயல் ஏற்படுகின்ற நாள். இன்று இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும், முதலீடு செய்ததை திருப்பி பெறுவதற்கும், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது மட்டும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்கு இன்று ஆதரவு பெறுகின்றன. வேலையாட்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் அதிகமாக இருக்கின்றன. கும்பராசிக்கு குடும்ப சிக்கலிலிருந்து மீண்டு வருகின்ற காலகட்டங்கள். தொழில், வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கின்ற காலகட்டமாக ஒன்று. மீனராசிக்கு நட்பு பாராட்டும் நாள், காதல் மலர்கின்ற நாளாக ஒன்று. இன்று தகவல் தொடர்பு சாதனத்தில் அற்புதமாக இருக்கின்ற நாள். இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். காஞ்சிபுரம் தர்மேஸ்வரர் கோயில் நியாயம் கிடைக்க அருளும் அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம்.